ஓகேம்மா. ஸோ 41ல இருந்து 45 வரைக்கும் இருக்கா? 5 கொஸ்டின்ஸ். 5 கொஸ்டினுக்கு 10 மினிட்ஸ் தரேன். 10 மினிட்ஸ்ல சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. புரியுதா? நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே மேம். ஓகேம்மா. தேங்க் யூ. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இங்க இருக்க எல்லாருமே நேத்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களாம்மா? நசர் மேம், ஐ திங்க் ஸ்டூடண்ட்ஸ் யாரும் வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க போல. நீங்களே சொல்லிடுங்க மேம். எல்லாருமே அட்டெண்ட் பண்ணாங்களா? ஓகே ரம்யா. ஓகே சந்தியா. ஓகேம்மா. 10 மினிட்ஸ் டைம் தரேன்ம்மா. 5 கொஸ்டினுக்கு குயிக்கா சால்வ் பண்ண ஆரம்பிங்க. பி ஃபாஸ்ட். ஏன் ரெமிஜியஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல நேத்து? சால்வ் பண்ண ஆரம்பிங்க மத்தவங்க. எல்லாருமே சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் 5 ப்ராப்ளம் எல்லார் கையிலயுமே புக் இருக்கு தானேம்மா? ஃபர்ஸ்ட் 5 ப்ராப்ளம் போட ஆரம்பிக்கலாம். இந்த கொஸ்டின்ல ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் இருக்குமா? இந்த இடத்துல டாட் வரும். எல்லார் கையிலயும் புக் இருக்கா? Ram complete 60% of task in 15 days and then take help of Rahim and Rachel. இதோட இந்த பாயிண்ட் முடியுது. Rahim is 50% as efficient as farm இருக்கு. Farm இல்ல, actually that is Ram. And Rachel is 50% efficient as Razim. In how approximately how many more days will they complete the work if working more than half day is also counted as a full day? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ணலாமா? ஓகே ரெமிஜியஸ், ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 5 ப்ராப்ளமும் பார்த்துக்கலாம். ஓகே காவ்யா. ஃபர்ஸ்ட் 5 ப்ராப்ளம் 10 மினிட்ஸ் டைம் ஸ்டார்ட்.
ம். அந்த அக்கா போவாங்க போவேன். அந்த அக்கா போறாங்க போவேன். 9 மணிக்கு போகலாம். அவங்க அண்ணனை வேலைக்கு அனுப்பி விட்டு அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. சொல்லிடுவோம். நான் ரோட்ல இருந்து பார்க்கும்போது பேச முடியாது, ஓரளவு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருந்தா கூட எடுத்துட்டு போய் காமிக்கலாம். ரைட், ஓகே. நீங்க காலைல இங்க வந்துடுங்க, ரொம்ப ரொம்ப இருக்கு. என்ன கேட்டேன், உங்களோட மட்டும் நீங்க எடுத்து வைங்க. காலைல காலைல இங்க வருவாங்க, பர்மிஷன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்க எது சேர்க்குறோம். சப்போஸ் வேற எதுல இருந்துச்சுன்னா கூட உங்க ஹஸ்பண்ட் இதுல இந்த இடத்துல நம்ம மாத்தி கொடுத்தோம். இவங்க மட்டும் எனக்கு நம்பர் வேணும். நம்பர் இல்லையே என்கிட்ட. காலைல கேட்டு வைக்கிறீங்களா?
காவியா நான் சம் போட சொன்னேன் காவியா உங்கள. டைம் குடுத்திருந்தேன் அதுக்குதான். சிந்துஜா நான் எழுதல வேற யாரோ. இததானே நான் கேட்டேன் வந்தோன்னே யார் யார்ட்டெல்லாம் புக் இருக்கு புக் இல்லைன்னு. சரி ஓகே லிசன். ஓகே ஃபர்ஸ்ட் சம்க்கு எத்தனை பேருக்கு ஆன்சர் வந்துருச்சு? ஃபர்ஸ்ட் 5 சம்க்குமே தான் நான் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் சம் யாருக்கெல்லாம் ஆன்சர் வந்துருச்சு? நீங்க ஆன்சர்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அபிநயா, கார்த்திகா, ஃபாத்திமா, குரு, பரத் அஸ்வின், காவ்யா, ரம்யா, ரெமிஜியஸ், சந்தியா, செல்வகனி, சிவபிரசாத், சோபிகா, ஷியாம் சஞ்சய், சுந்துஜா. இதுல எத்தனை பேருக்கு ஆன்சர் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் சம்க்கு? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். வெரி குட் காவ்யா. மத்தவங்கலாம்? Still working on the answer, ma'am. Okay. Okay, very good, கார்த்திகா. மத்தவங்க யாருக்குமே வரலையா? இல்ல ட்ரையே பண்ணலையா? எத்தனை பேர் ட்ரை பண்ணி ஆன்சர் வரல? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ட்ரை பண்ணேம்மா, பட் எனக்கு ஆன்சர் வரல. அது எத்தனை பேர்? ஓகே சிந்துஜா. ரம்யா. ஓகே ரம்யா. மத்தவங்களாண்டா? ட்ரை பண்ணி பார்த்தேன் நிக்கிது மேம். ஓகே. சரி ஓகே. நான் ஃபர்ஸ்ட் 5 சம்மையும் நடத்துறேன். நான் இப்பயே சொல்லிடுறேன். இந்த சம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு பேசிக் போச்சு இல்லையா? சோ இந்த பார்ட்டி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால தான் நான் 41ல இருந்தே எடுத்திருக்கேன். கொஞ்சம் கஷ்டமா பார்க்கணும்னு. சரியா? அதனால டவுட் இருந்தா அப்பயே நிப்பாட்டி என்ட்ட கேட்டுருங்க. புரியுதாம்மா? ஃபர்ஸ்ட் ஒன். ராம் வந்து 60% ஆஃப் வொர்க்க முடிக்கிறதுக்கு 15 டேஸ் எடுத்துக்கிறான். ரஹீமும், ரச்சேலும் அவனுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரஹீம் வந்து எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ராமோடத 50% இருக்கான். ரச்சேல் வந்து எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரஹீம்ல 50% இருக்கான். அப்ப மிச்சம் இருக்க வொர்க்க முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? இதான் கொஸ்டின். சிம்பிள்டா. நல்லா கவனிங்க. முதல்ல நான் எஃபிஷியன்சி எடுக்கிறேன். ஓகேவா? ட்ரை பண்ணவங்களும் கவனிங்க. மேபி நான் சொல்ற மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். எஃபிஷியன்சி படி எடுத்தீங்க அப்படின்னா, யார் யார் இருக்காங்க? ராம் இருக்காங்க. ரஹீம் இருக்காங்க. அண்ட் தென் ரச்சேல் இருக்காங்க. இது கிளியர் தானேம்மா? பெர்சன்டேஜ்ல பேசுறீங்கன்னா 100 இஸ் யுவர் பேஸ் வேல்யூ. அப்ப ராம் 100% இருந்தா ரஹீம் அதுல பாதி, which means எவ்வளவா இருந்திருப்பான்? 50% இருந்திருப்பான். ரச்சேல் வந்து பாதி இருக்கான். எதுல? ரஹீம்ல. ரஹீமே 50 தானேமா? ஏன்னா 50%னா என்ன அர்த்தம்? பாதின்னு அர்த்தம். அப்ப 50ல பாதினா இவன் எவ்வளோடா இருந்திருப்பான்? 25% இருந்திருப்பான். இப்ப இத ரேஷியோல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடுச்சு. 100 எத்தனை டைம் வரும்? 25 டேபிள்ல 4 டைம். 50 எத்தனை டைம் வரும்? 2 டைம். ரச்சேல் எத்தனை டைம் வந்திருப்பான்? 1 டைம். அப்ப ராமால 4 ஒர்க் செய்ய முடிஞ்ச நேரத்துல ரஹீமால 2 ஒர்க்கும், ரச்சேலால 1 ஒர்க்கும் செய்ய முடியும். இது கிளியராமா எல்லாருக்கும்? கிளாஸ் கவனிக்கிறவங்களாவது புரியுது புரியலன்னு சொல்லுங்கடா ப்ளீஸ். எஸ் மேம். ஓகே. ஓகே காவ்யா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிப்ளை. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல 60% ஆஃப் வொர்க் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்களேடா. நல்லா கவனிங்க. 60% ஆஃப் வொர்க்குக்கு 15 டேஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, மிச்சம் எவ்வளோ இருக்கும்? நார்மலா 40% ஆஃப் வொர்க் தானே இருக்கும். ஏன்னா பெர்சன்டேஜ்னாலே 100 தான் பேஸ்ன்னு சொன்னேன். அதுல ஆல்ரெடி 60% கம்ப்ளீட் பண்ணிட்டானா, ரிமைனிங் எவ்வளோ வந்திருக்கும்? 40%. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, 40% ஆஃப் வொர்க்க ஈக்குவேட் பண்ண போறேன். அதை எப்படி பண்ண போறேன்னா, 40% ஆஃப் வொர்க் செய்ய ராமுக்கு எவ்வளோ நாள்?
அதே அதே 40% ஆஃப் ஒர்க் செய்ய ராமு, ரஹீமு, ரச்சேலு 3 பேருக்கும் எவ்வளோ நாள்? அத கம்பேர் பண்ண போறேன். உங்களுக்கு மேம் இந்த ஃபார்முலா சொல்லிக் குடுத்தாங்களான்னு தெரியல. நான் ஒண்ணு சொல்லிக் குடுக்குறேன். திஸ் இஸ் யுவர் பேசிக் ஃபார்முலா. வொர்க் வேணும் அப்படின்னா, யூ ஹேவ் டூ மல்டிப்ளை டைம் இன்டூ எஃபிஷியன்சி. எவ்வளோ எஃபிஷியன்சி இன்டூ டைம். ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். என்னால 1 மணி நேரத்துக்கு 4 லட்டு சாப்பிட முடியும். 1 மணி நேரத்துக்கு என்னால எவ்வளோ லட்டு சாப்பிட முடியும்? 4 லட்டு. திஸ் இஸ் மை எஃபிஷியன்சி. நான் 5 மணி நேரமா சாப்பிடுறேன். அப்ப எவ்வளோ லட்டு சாப்பிட்டுருப்பேன்? 20 லட்டு சாப்பிட்டுருப்பேன். திஸ் இஸ் மை வொர்க். அப்ப வொர்க் வேணும்னா டைமையும், எஃபிஷியன்சியையும் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். இது புரியுதாம்மா எல்லாருக்கும் இந்த மெத்தட் வரைக்கும்? நான் ஏன் இத்தன தடவ கேட்டுட்டே இருக்கேன்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஆ பேங்கிங் எக்ஸாம்லாம் எழுதினீங்கன்னா, உங்களோட பிஓ அந்த மாரியான கொஸ்டின்ஸ்ல வருது. கிளர்க் கொஸ்டின்ஸ்லலாம் வரது கிடையாது. கேட்க்கு இதெல்லாம் பேசிக்ஸ்மா. தயவு செய்து தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சந்தியா, சிந்துஜா, காவ்யா. 3 பிள்ளைங்க தாம்மா கன்டினியூவா ரிப்ளை பண்ணிட்டு இருக்குங்க. அண்ட் ரெமிஜியஸ், அங்கு கார்த்திகா. ஓகேடா. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ராமுக்கு வரேன். ராமோட எஃபிஷியன்சி என்னடா இருக்கு? 4. இப்ப டைம் பீரியட் வேணும். எனக்கு எவ்வளோ டைம் பீரியட் வேணும்? 40%. நல்லா கவனிங்க. 60% வேலைய செய்ய 15 டேஸ்னா, 40% வேலைய செய்ய எவ்வளோ நாள் வந்திருக்கும்? இத ரேஷியோல கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா, திஸ் இஸ் 3 பார்ட் அண்ட் திஸ் இஸ் 2 பார்ட். 3 பங்குக்கு 15 நாள்னா, 2 பங்குக்கு எவ்வளோடா ஆயிருக்கும்? 10 டேஸ் ஆயிருக்கும். ஸோ, வொர்க் வேணும்னா என்ன ஃபார்முலா சொன்னேன்? எஃபிஷியன்சி இன்டூ டைம். ராமோட எஃபிஷியன்சி 4, என்னோட டைம் பீரியட் 10. அவ்வளோதான். மறுபடியும் சொல்றேன். ராம் ஆல்ரெடி 60% முடிச்சுட்டான். 60% செய்ய அவனுக்கு 15 நாள் எடுத்திருந்துச்சுன்னா, 40% செய்ய எவ்வளோ நாள் எடுத்திருக்கும்னு கண்டுபிடிக்க சொல்றேன். இத நீங்க ரேஷியோல எடுத்து பார்த்தீங்கன்னா, 3:2 தானேடா கிடைக்குது. அப்ப 3 பார்ட்டுக்கு 15 டேஸ்னா, 2 பார்ட்டுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 10 டேஸ். இங்கிட்டும் அதேதான். என்ன பண்றோம்? வொர்க் வேணும்னா டைம் இன்டூ எஃபிஷியன்சி. ஸோ டைம் எவ்வளோடா? அததான் நான் கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி எவ்வளோ? 3 பேர் சேர்றாங்க. இவனால 4 வேலை, இவனால 2 வேலை, இவனால 1 வேலை. அப்ப 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை வேலை செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 வேலை செய்ய முடியும். 4 + 2 + 1. அவ்வளோதாம்மா மேட்ரிக்ஸ். அப்ப 40/7 இஸ் ஈக்குவல் டு T. 7 டேபிள் அடிச்சா 35 5 டைம்ஸ், ரிமைனிங் 5. 15 49 7 டைம். மோர் தென் ஹாஃப்னா அவன் என்ன சொன்னான்? 1 டேவா கன்சிடர் பண்ண சொன்னான். இப்ப 5.7 நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? 6 டேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். கிளியரா? வெரி குட் காவ்யா. எல்லாருக்குமே புரியுதாமா? ஃபாத்திமா புரியுதா? ரித்திஷ்வாதி புரியுதா? ஷோபிகா புரியுதா? ஷியாம் சஞ்சய் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதாமா? ஓகேடா. மேம் ஓகே அபிநயா. ஓகே ஃபாத்திமா. ஓகே ஷோபிகா. எப்படி கேட்டாலும் நீங்களா சொல்றீங்க? போங்க. ஓகேமா. ஓகேடா. மேம் இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். மேம் சொல்லுங்க பரத். மேம் அந்த 4 into 10 அங்க ஈக்குவேட் பண்ணிருக்கீங்களா மேம்? ஆமாண்டா. அந்த அந்த ஸ்டெப்ல இருந்து மட்டும் ஒரு தடவை சொல்லித்தாங்க மேம். ராமோட 40%. ராம் ஆல்ரெடி 60% முடிச்சுட்டாமா. நான் அப்ப 40%க்கு எவ்வளோ ஆயிருக்குன்னு பாக்குறேன். வொர்க் வேணும்னா என்னடா சொன்னேன்? டைமையும் எஃபிஷியன்சியும் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். ராமோட டைம் எவ்வளோ வருது அப்படின்னா, 60% வேலைய 15 நாள்ல செஞ்சிருக்கானா, நான் ஏன் இங்க 40ய ஈக்குவேட் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு இன்னும் 40% ஆஃப் ஒர்க் தான் இருக்கு. அதனால ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். அப்ப 60%க்கு 15 நாள் எடுத்திருந்தானா, 40%க்கு 10 நாள் தானே எடுத்திருப்பான். திஸ் இஸ் ஹிஸ் டைம். எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா, ராமோடது 4. அதனால 4 போட்டிருக்கேன். புரியுதாம்மா? எஸ் மேம் புரியுது மேம். கிளியர் தானே அஸ்வின்? எஸ் மேம் கிளியர் மேம். தேங்க்யூ மேம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன்டா. யாருக்காவது டவுட்? ஓகே ஃபாத்திமா. யாருக்காவது டவுட் இருந்தா மைக் ஆன் பண்ணியே கேட்டுருங்க பெட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கடா. 3 பைப். இந்த சம் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணீங்க? ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் போதும் எனக்கு. ஆன்சர்லாம் வேணாம். ரைஸ் பண்ணுங்க ஆன்சர. ஆன்சர் வந்துருச்சு மேம். ஓகே ரம்யா. ஓகே. எத்தனை பேர் அட்டெண்ட் பண்ணி ஆன்சர் வரல? அவங்க ரைஸ் பண்ணுங்க. ஓகேம்மா. லிசன். 3 பைப் இருக்கான். ஏபிசி.
3 டேங்க்கும் ஒரு டேங்க் 30 மினிட்ஸ், ஒரு டேங்க் 20 மினிட்ஸ், ஒரு டேங்க் 10 மினிட்ஸ்ல ஃபில் பண்ணிடுமா. இப்ப டேங்க் எம்ப்டியா இருக்கு. எல்லா பைப்பையும் நான் சைமல்டேனியஸா ஓப்பன் பண்றேன். ஏ, பி, சிங்கிறது வந்து 3 டைப் ஆஃப் லிக்விட வெளிய வருது சொல்யூஷன. ஏங்கிறது டிங்கிற டைப்ப தருது. பிங்கிறது ஈங்கிற டைப்ப தருது. சிங்கிறது எஃப்ங்கிற டைப்ப தருது. இப்ப டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏ ஃபில் ஆகுறதுக்கு 30 மினிட்ஸ், பி ஃபில் ஆகுறதுக்கு 20 மினிட்ஸ், சி ஃபில் ஆகுறதுக்கு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் அகைன் இப்ப ஒரு லாஜிக் சொல்லி தரேன். எப்பயுமே காமனா வொர்க்க கண்டுபிடிங்க. எப்படி மேம் அந்த வொர்க்க கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள். குடுத்திருக்க நம்பர்ஸ்க்குலாம் எல்சிஎம் எடுத்துறாங்க அவ்வளவுதான். 30, 20, 60. அப்ப டோட்டல் வொர்க் எவ்வளவுன்னு சொல்றேன் 60. ஏன்னா 30, 20, 10. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்னடா வந்திருக்கும் 60ன்னு வந்திருக்கும். 60 வொர்க்க 30 மினிட்ஸ்ல செய்றானா 1 மினிட்டுக்கு 2 வொர்க். ஜஸ்ட் டிவைட் 60/30. 60 வொர்க்க 20 மினிட்ஸ்ல செய்றானா எவ்வளவு முடிச்சிருக்க முடியும் 3 வொர்க். 60 வொர்க்க 10 மினிட்ஸ்ல செய்றானா 1 மினிட்டுக்கு 6 வொர்க் வந்திருக்கும். இப்ப என் கேள்வி என்ன? எஃப் எவ்வளோ டிஸ்சார்ஜ் பண்ணுது அப்படிங்கிறது தான். இப்ப எஃப் யார் தரா 6 தரா. யார் வேணுமோ தட் ஷுட் பி இன் யுவர் நியூமரேட்டர். என்னைக்குமே டோட்டல் பார்ட் ஷுட் பி இன் யுவர் டினாமினேட்டர். 2 + 3 5. 5 + 6 எவ்வளோடா வந்திருக்கும் 11. அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கும் 6/11. இப்ப சில பேருக்கு இதுல என்ன டவுட் வரும்னா மேம் 3 மினிட்ஸ் கழிச்சு தானே மேம் கேக்குறாங்க அப்படின்னா 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா 1 மினிட்டுக்கு தான் 11 தராங்க. அப்ப 3 மினிட்டுக்கு எவ்வளவு தந்திருப்பாங்க இன்டூ 3. அதே மாதிரி தான் சி வந்து 1 நிமிஷத்துக்கு தான் 6 தரான். அப்ப சி வந்து 1 நிமிஷத்துக்கு 6 தந்தான் அப்படின்னா 3 நிமிஷத்துக்கு அவனுக்கும் இன்டூ 3 போட்டிருப்பீங்க தானடா. அப்ப காமன் ஃபேக்டர் கேன்சல் ஆயிருந்திருக்கும் ரேஷியோல பேசுறதுனால. அதனால ஆன்சர் 6/11. இஸ் இட் கிளியர்மா? டவுட் இருக்கவங்க கேட்கலாம்டா. டோன்ட் ஹெசிடேட். புரிஞ்சிருச்சுனாலும் சொல்லுங்க. நான் அடுத்த கொஸ்டின் போயிருக்கேன். ஓகே ஃபாத்திமா. ஓகே ரெமிஜியஸ். ஓகே பரத். ஓகே. ஓகே அனு கார்த்திகா. ஓகேடா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். மத்தவங்களுக்குலாம் புரிஞ்சிருச்சா? காவியா புரியுதாடா? நீங்க தான் நியூஸ் சொன்னீங்க. கிளியரா காவியா? செல்வக்கனி இன்னும் ரவீந்திரன் கொஞ்சம் என்ன தெளிவா ஒண்ணுமே சொல்லுங்க. என்னடா? இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மேம். ஓகே காவியா. லிசன்மா ஓகே மேம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 பேர் இருக்காங்க ஏபிசின்னு. ஒருத்தவன் 30 மினிட்ஸ்ல அந்த டேங்கை ஃபில் பண்றான். இன்னொருத்தவன் 20 மினிட்ஸ்ல அந்த டேங்கை ஃபில் பண்றான். இன்னொருத்தவன் 10 மினிட்ஸ்ல அந்த டேங்கை ஃபில் பண்றான். முதல்ல இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டேக் த எல்சிஎம். ஏன் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம்னா உங்களோட டோட்டல் ஒர்க் நம்ம எதையாவது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த டோட்டல் ஒர்க்குக்காக நீங்க எடுத்துக்கிற விஷயம் தான் உங்க எல்சிஎம். அப்ப 30, 20, 10 எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு வந்திருக்கும் 16 வந்திருக்கும் இல்லையா. 60 ஒர்க்க 30 நிமிஷத்துல செய்யறானா 1 நிமிஷத்துக்கு 2 ஒர்க். 60 லட்டு இருக்குமா 30 மினிட்ஸ்ல சாப்பிடுற. அப்ப 1 நிமிஷத்துக்கு எத்தனை சாப்பிட்டுருப்ப 2 சாப்பிட்டுருப்ப. அதுதான் எஃபிஷியன்சி நான் சொல்றேன். 60 லட்ட 20 நிமிஷத்துல சாப்பிடுறானா 3 லட்டு. 60 லட்ட 10 நிமிஷத்துல சாப்பிடுறானா 6 லட்டு. இது புரியுதாடா ஃபர்ஸ்ட்? காவியா கொஞ்சம் மைக் ஆன் பண்ணிக்கிறீங்களா? இப்ப அத வச்சுதான் புரியுது நான் மேம். சொல்றேன். என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏங்கிறது டிங்கிற சொல்யூஷனை தருது. பிங்கிறது ஈங்கிற சொல்யூஷன் தருது. சிங்கிறது எஃப்ங்கிற சொல்யூஷனை தருது. அப்ப இதை எடுத்துக்க சொல்றேன். அப்ப ஏங்கிறது 2 பார்ட், பிங்கிறது 3 பார்ட், சிங்கிறது 6 பார்ட். அப்ப டோட்டலா 1 மினிட்ல எவ்வளவு ஃபில் பண்ணிருக்குன்னா இது 2 டேங்க், 3 டேங்க், 6 டேங்க்னா 11 டேங்க் ஃபில் பண்ணிருக்கோம். 1 நிமிஷத்துக்கு. 1 நிமிஷத்துக்கு எனக்கு இப்ப யாரு வேணும் எஃப். எஃப் யாரு தராங்க சி தராங்க. 1 நிமிஷத்துக்கு எஃப் ஆல எவ்வளவு தர முடியும் 6. எனக்கு 3 மினிட்ஸ்னு கேட்கறதுனால நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 3 ஆல மல்டிப்ளை பண்றோம் தான் நான் இல்லைன்னுலாம் சொல்லல. பட் ரெண்டுத்துலயுமே காமன் ஃபேக்டர் இருக்கிறதுனால கேன்சல் ஆயிருக்கும். புரிஞ்சிருச்சாமா எல்லாருக்கும்? காவியா கிளியராமா? ஓகேமா. அடுத்த கொஸ்டின் வரேன் லிசன்.
சோ அடுத்து என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 மென் இருக்காங்க ஈக்குவல் கெப்பாசிட்டில. அவங்க என்ன பண்றாங்க? பெர்சன் ஏவோட வொர்க் பண்றாங்க அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப பெர்சன் ஏவோட ஓகே சந்தியா. பெர்சன் ஏவோட வொர்க் பண்றாங்க. அப்படி பண்ணாங்கன்னா 5 நாள்ல அந்த வேலைய முடிக்கிறாங்க. 3 men with equal capacity as before. 3 men வேலை பார்க்குறாங்க. அவங்களோட கெப்பாசிட்டியும் அப்படியே தான் இருக்கு. Had worked with the men twice the capacity as A. அவங்க A மாரி டபுள் மடங்கு கெப்பாசிட்டி இருக்க ஒரு ஆள்ட்ட வேலை பார்க்குறாங்க. சிம்பிள்டா. ஒரே வேலைய தானேம்மா? அப்படின்னா அவங்க 3 நாள்ல முடிக்கிறாங்க. ஒரே வேலைங்கிறதுனால வேலைய நான் ஈக்குவேட் பண்றேன். வொர்க் வேணும்னா என்னம்மா ஃபார்முலா சொல்லிக் குடுத்தேன்? டைம் இன்டூ எஃபிஷியன்சி. அவ்வளோதான் மேட்ரு. இப்ப முதல்ல வொர்க் வரேன். 4 மென் இருக்காங்க. ஒரு ஏ இருக்காங்க. எவ்வளவு நாள்ல வேலைய முடிக்கிறாங்க? திஸ் இஸ் எஃபிஷியன்சி. 4 மென். ஏன் மேம் இந்த இடத்துல எம் போட்டிருக்கீங்கன்னா, மென்னோட எஃபிஷியன்சி வேற, ஏவோட எஃபிஷியன்சி வேற. அதனால தான் 4 மென் பிளஸ் ஏன்னு எடுத்திருக்கேன். ஏன் பிளஸ் போட்டிருக்கேன்? சேர்ந்து செய்றாங்க. அவங்க எஃபிஷியன்சி எனக்கு எவ்வளோன்னு தெரியும்? 4m பிளஸ் ஏ டைம். எவ்வளோ நாளா வேலை பார்க்குறாங்க? 5 நாளா. இதுவே இப்ப பார்த்தீங்கன்னா, 3 மென் இருக்காங்க. பிளஸ் ட்வைஸ் எஃபிஷியன்சி அஸ் ஏ. ஏ மாரி டபுள் மடங்கு கெப்பாசிட்டி இருக்க ஆளு. அப்ப இங்க என்ன எழுதுறேன்? 2A. எவ்வளோ நாள்ல முடிக்கிறாங்க? 3 டேஸ்ல. முதல்ல இது புரியுதாம்மா? இது புரிஞ்சா தான் அடுத்து ப்ரொசீடே பண்ண முடியும். இது கிளியரா? இந்த ஃபார்முலாவ மனப்பாடம் பண்ணிருங்கடா. தயவு செய்து மறந்துடாதீங்க. கிளியரா எல்லாருக்கும்? இவ்வளோதான்டா. இதுக்கப்புறம் என்ன பண்ணிருங்க அப்படின்னா, எனக்கு நீங்க எல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒவ்வொரு தடவ சாட்டுக்குள்ள வந்து போறதுக்கே கஷ்டமா இருக்கு. மைக் முடிஞ்சா ஆன் பண்ணிக்கோங்களேன் என் கிளாஸ்ல மட்டும். மத்தவங்க கிளாஸ் எப்படின்னு தெரியல. என் கிளாஸ்ல மைக் ஆன் பண்ணிக்கோங்க. 5 4s are 20m. 5 into A 5A. 3 3s are 9m. 3 2s are 6A. m எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன். 20 9 போச்சுன்னா மிச்சம் 11. ஏவெல்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன். 6ல 5 போச்சுன்னா மிச்சம் 1. m அப்படியே வச்சுக்கோங்க. A ஈக்குவல்டுக்கு அங்கிட்டு வந்தா டிவைட். இப்ப இங்க ஒண்ணுமே இல்லைன்னா 1. இந்த 11 இங்க மல்டிப்ளைல இருக்கிறது ஈக்குவல்டுக்கு அங்கிட்டு வந்தா டிவைட். அப்ப மென்னால ஒரு வேலை பார்க்க முடிஞ்சுச்சுன்னா ஏவால அதே டைம்ல 11 வேலையை பார்க்க முடியும். இது புரியுதாமா? மென்னால ஒரு வேலை பார்க்க முடிஞ்சுச்சுன்னா அதே டைம் பீரியட்ல ஏவால 11 வேலையை பார்க்க முடியும். இது கிளியரடா? புரியுது மேம். ஓகேம்மா. இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க? ஒரு மென் மட்டும் வேலை பார்த்தா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சேம் திங் ஒர்க்கை ஈக்குவேட் பண்றேன். ஸோ ஒர்க்கோட ஃபார்முலா என்ன சொன்னேன்? டைம் இன்டூ எஃபிஷியன்சி. டைம் இன்டூ எஃபிஷியன்சி. ஒரே ஒரு மென் மட்டும் வேலை பார்க்குறான். எனக்கு டைம் பீரியட் தெரியாது டி. இப்ப ஒர்க் வேணும் தானே? யாராவது ஒருத்தர் எடுங்க. ஒண்ணு இதை எடுங்க, இல்ல இதை எடுங்க. ஏன்னா 2மே ஒர்க் தானே. நான் இப்ப இதை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 4m பிளஸ் ஏ ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும்? 5. மென்னோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு எனக்கு தெரியும்? 1. ஸோ 1ன்னே போட்டுருவேன். இன்டூ டி. மென்னோட எஃபிஷியன்சி 1. 4 இன்டூ 1 4. ஏவோட எஃபிஷியன்சி 11 இன்டூ 5. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 4 பிளஸ் 11 15. 15 இன்டூ 5 எவ்வளோடா வந்திருக்கும்? 75. அப்போ ஒரே ஒரு மென் மட்டும் இருந்திருந்தானா அவனுக்கு 75 நாள் எடுத்திருக்கும் அந்த வேலையை முடிக்க. புரியுதாமா எல்லாருக்கும்? அம்மா புரியுதா? எஸ் மேம். டவுட் இருந்துச்சுன்னா வித்தவுட் எனி ஹெசிடேஷன் கேளுங்கம்மா. 1 டே ஒர்க் இஸ் எஃபிஷியன்சி நோமா? அப்படின்னா எதுக்கு கேக்குறீங்க? 1 டே ஒர்க் எஃபிஷியன்சி ட்ரூ. ஓகே ஃபாத்திமா, ஓகே ஷோபிகா, ஓகே ஷியாம். இப்பதான் ஷியாம் ரிப்ளை பண்ணிருக்கீங்க. ஓகே செல்வகனி ரவிச்சந்திரன். ஓகே காவ்யா. இது கிளியர் தானேடா எல்லாருக்கும்? அடுத்த கொஸ்டின் போயிடலாம்ல? எஸ் மேம். ஓகேம்மா, தேங்க்ஸ் ஃபார் ரிப்ளை. நான் மறுபடியும் சொல்றேன், என் கிளாஸ்ல என்ன டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. எஃபிஷியன்சிங்கிறது வந்து இப்போ உங்களால அந்த பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு வேலையை முடிக்க முடியும்? இப்போ ஒரு என்னம்மா நேத்து கேட்க வேண்டிய கேள்வி இன்னைக்கு கேக்குறீங்க? ஏமா இப்ப ஏ பி நேத்து மேம் பேசிக்ஸ் போனாங்கல்ல. லிசன். ஏ வந்து 20 வேலையை 20 நாள்ல ஒரு வேலையை முடிச்சு கொடுக்குறான். பி வந்து 30 நாள்ல ஒரு வேலையை முடிச்சு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க.
இப்ப 2 பேரும் சேர்ந்து செய்றாங்க. இல்ல எஃபிஷியன்சி என்ன இந்த மாரி கேட்டாங்கன்னா, சிம்பிள் திங். முதல்ல என்ன பண்ணுங்க அப்டின்னா, எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்? 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தா 60. இப்ப சின்னு ஒருத்தவன் இருக்கான். அவனுக்கும் எடுத்துக்கலாம் வேணும்னா. ஆ லெட்ஸ் சே 45ன்னு எடுத்துக்கலாம். ஏபிசி 3 பேர் இருக்காங்கடா. ஏ ஒரு வேலைய முடிக்க 20 நாள், பி ஒரு வேலைய முடிக்க 30 நாள், சி ஒரு வேலைய முடிக்க 45 நாள். எனக்கு இப்ப எஃபிஷியன்சி வேணும் அப்டின்னா, முதல்ல யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் யர் எல்சிஎம். 20, 30, 45 எல்சிஎம் எடுக்கிறேன். எவ்வளோ வந்திருக்கும்? 180. இந்த 180 தான் டோட்டல் வொர்க்ன்னு எடுத்துக்க சொல்றேன். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். 180 வீடு கட்டணும். இவன் 20 நாள்ல கட்டி முடிக்கிறான். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வீடு கட்டியிருப்பான்? 9 வீடு கட்டியிருப்பான். 180 வீட 30 நாள்ல கட்டி முடிக்கிறான்னா, ஒரு நாளைக்கு 6 வீடு. 109 வொர்க்க 45 நாள்ல கட்டி முடிக்கிறான்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ வொர்க்கு? 4 வீடு பண்ணியிருப்பான். இது 1 டே வொர்க்கா இருந்திருக்கும். அந்த 1 டே வொர்க்க தான் நம்ம எஃபிஷியன்சின்னு பேசுறோம். புரியுதாம்மா? ஸோ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, யூ ஹேவ் டு டேக் அ காமன் எல்சிஎம். எல்சிஎம் எடுத்தா தான் சால்வ் பண்ண முடியும். புரிஞ்சிருச்சா? குரு. ஓகே குரு. நெக்ஸ்ட் ஒன் எடுக்கிறேன். ஒரு ஃபோர்ட்ல 2000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் 1200 கன் இல்ல, ஐ திங்க் கிராம். 1200 கிராம் ஆஃப் ஃபுட் சாப்பிடுறாங்க. அந்த ஃபுட் வந்து எவ்வளோ நாளைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, 60 நாளைக்கு வருது. ஸோ ஒரு ஃபோர்ட் இருக்கு. அதுல 2000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் 1200 பிரெட் சாப்பிடுறாங்க. ஒரு சோல்ஜர் ஒரு நாளைக்கு 1200 பிரெட் சாப்பிடுறான். அப்படி சாப்பிட்டான் அப்படின்னா, எவ்வளோ நாளைக்கு சாப்பாடு இருக்குன்னா, 60 நாளைக்கு இருக்கு. இது புரியுதாடா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வீட்ல 5 பேர் இருக்கீங்க. ஒரு நாளைக்கு 4 பன்னு சாப்பிடுறீங்க. 10 நாளா சாப்பிடுறீங்க. என்ன சொல்றேன்னு புரியுதா? வீட்ல இருக்கிறது 5 பேரு. ஒரு நாளைக்கு 4 பன்னு சாப்பிடுறீங்க. 10 நாள் ஃபுட் வருது அப்படின்னா, எவ்வளோ பன் இருக்கும்? அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க. டோட்டல் பன் தெரிஞ்சுக்கிறது. கரெக்ட் தானேம்மா? 5 4s are 20, 20 into 10 200. அப்ப என் வீட்ல எவ்வளோ பன் இருக்கு? 200 பன் இருந்திருக்கு. மல்டிப்ளை தானே பண்றீங்கடா? என்னைக்குமே ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சம் ஈஸியா வந்துரும். இது கிளியர் தானேம்மா எல்லாருக்கும்? இப்ப அங்க 400 பேர் எக்ஸ்ட்ரா சேர்றாங்க. அப்ப இப்ப எவ்வளோ பேர் இருப்பாங்க? 2000 பேரு 2400 பேரா இருப்பாங்க. 20 நாள் எக்ஸ்ட்ரா சண்டை போடுறாங்களாம். அப்ப 20 நாள் எக்ஸ்ட்ரானா ஏற்கனவே இருந்தது 60 நாள். அப்ப இன்னும் ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா ஆக்கணும்னா எவ்வளோ நாள் வரணும் ஃபுட்டு? 80 நாள் வரணும். அப்ப ஆளுங்களும் ஜாஸ்தியாறாங்க. நாட்களும் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, நீ எடுத்துக்கிற கன்சப்ஷன் என்ன பண்ணணும் கண்டிப்பா? குறைச்சிருக்கணும். எவ்வளோ ஃபுட் எடுத்துக்குவ? இத கண்டுபிடிக்கிறேன். இது புரியுதாடா? சிம்பிள்மா. 20, 20 கேன்சல். 12 டேபிள் அடிச்சா இது 1 டைம். 12 டேபிள் அடிச்சா இது எத்தன டைம் வந்திருக்கும்? 2 டைம். 2வையும் இதையும் அடிக்கிறேன் 1000. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 8 டேபிள கேன்சல் பண்ணேன்னா 10 1 டைம். 20னா 16 2 டைம். ரிமைனிங் 4 5 டைம். 125 into 6னா 5னா 125 எவ்வளோ வந்திருக்கும்? 6 5s are 33. 6 2s are 12 plus 3 52. 5 6 are 33. 2 6 are 12 plus 3 13 1. 1 6 are 6 plus 1 is 7. ஓகே. 715 வந்திருக்கும். அப்ப நீங்க இப்ப எடுத்துக்கிற ஃபுட் 750. என் கொஸ்டின் என்னடா கேட்டிருக்காங்க? ஆன்சர்ல 750 இருக்கு. தயவுசெய்து 750 குடுத்துறாதீங்க. கொஸ்டின்ல எவ்வளவு ரெடியூஸ் பண்ணிருப்பீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தது 1200 பிரெட். இப்ப சாப்பிடுறது 750 பிரெட். அப்ப எவ்வளவு பிரெட் கம்மி பண்ணிருக்கீங்கடா? 450 பிரெட் கம்மி பண்ணிருக்கீங்க. புரியுதாமா எல்லாருக்கும்? புரியுது மேம். எஸ் மேம். எல்லாரும் கிளாஸ்ல இருக்கீங்களாடா? ஓகே அபிநயா. ஓகே கார்த்திக். சந்தியா, சிந்துஜா, சோபிகா, காவியா உங்களுக்கு எல்லாம் புரியுதாடா?
ஓகே ஷோபிகா, ஓகே ஷியாம், ஓகே குரு, ஓகே ரித்திஷ் ஸ்வாதி, ஓகேடா. அடுத்த கொஸ்டின் போறேன். ஓகே ரம்யா, ஓகே காவ்யா, ஓகே செல்வகனி, ஓகேடா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கவனிங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஏன் வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது மஸ்ட்ன்னு சொல்றேன். எக்ஸ் வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 15 நாள் எடுத்துக்கலாம். Y வந்து அதே வேலையை முடிக்கிறதுக்கு 10 நாள் எடுத்துக்கலாம். இப்ப எக்ஸும் ஒய்யும் ஒரு வேலையை எடுத்து 720 ரூபா கொடுங்க நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா Z 3ஆவதா வந்து ஹெல்ப் பண்றான். இது 2 இல்ல Z. Z வந்து ஹெல்ப் பண்றதுனால அந்த வேலை 5 நாள்ல முடியுது. அப்ப இப்ப எத்தனை பேர் வேலை பார்த்திருப்பாங்க? எக்ஸ், ஒய், Z 3 பேர் வேலை பார்த்தா அந்த ஒர்க் 5 நாள்ல முடியுது. கொஸ்டின் புரியுதா முதல்ல? இப்ப என் கேள்வி எவ்வளோ Z-க்கு பே பண்ணியிருப்பீங்கன்றதுதான். எக்ஸ் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 15 நாள் எடுத்துக்கிறான். ஒய் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 10 நாள் எடுத்துக்கிறான். இசட் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறான்னு தெரியாது. 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வேலை எவ்வளோ நாள்ல முடியுது? 5 நாள்ல முடியுது. அப்ப Z எவ்வளோ நாள் சாரி Z-க்கு எவ்வளோ பங்கு கொடுத்துருப்பீங்க? கொஸ்டின் புரியுதாமா? எஸ் மேம். ஓகேம்மா. இப்ப என்ன பண்ண போறேன்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறேன். என்னடா சொன்னேன்? கொடுத்திருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுங்கன்னு சொன்னேன். 15, 10, 5 எல்சிஎம் எடுத்திருந்தா எவ்வளோ வந்திருக்கும்? 30. 30 ஒர்க்க 15 நாள்ல செய்யறானா ஒரு நாளைக்கு 2 ஒர்க். 30 ஒர்க்க 10 நாள்ல செய்யறானா ஒரு நாளைக்கு 3 ஒர்க். 30 ஒர்க்க 3 பேரும் சேர்ந்து 5 நாள்ல செய்யறாங்கன்னா ஒரு நாளைக்கு 6 ஒர்க். இப்ப 3 பேரும் சேர்ந்து 6 ஒர்க் செய்யறாங்க. அதுல எக்ஸோட பங்கு 2 வேலை, ஒய்யோட பங்கு 3 வேலை. அப்ப Z எவ்வளவு கொடுத்திருப்பான்? ஒரு வேலை பண்ணியிருப்பான். ஒருத்தவங்களுக்கு எதை வச்சு பணம் கொடுப்பீங்க? அவங்களோட எஃபிஷியன்சியை பொறுத்து தான் கொடுப்பீங்க. அப்ப Z-ஓட எஃபிஷியன்சி 1. டோட்டலா எவ்வளவு ஒர்க் பண்றாங்க? 6 ஒர்க் பண்றாங்க ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 6 ஒர்க்டா. அதுல Z-ஆல ஒரு வேலை செய்ய முடியும். அப்போ 1/6 இன்டு 720. 6 டேபிள் அடிச்சா இது எத்தனை டைம் வந்திருக்கும்? 120. அப்ப ஆன்சர் எவ்வளோடா வந்திருக்கும்? 120ன்னு வந்திருக்கும். இது கிளியராமா? ஓகே ஓகே. குரு உங்களோட கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? ஏன் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோன்னு? இப்ப இந்த 5 சம எத்தனை பேர் போட்டீங்க? நான் உங்களுக்கு டைம் குடுக்குறதுக்கு ரீசனே ஒண்ணுதான். போடுங்கங்கிறதுக்காக தான். எத்தனை பேர் போட்டீங்க? சாம்சன்னா யாரும்மா? பேர் என்னம்மா? இந்த 5 சம்ம எத்தனை பேர் முடிச்சீங்க? வெரி குட் அபிநயா. மத்தவங்கலாம்? சரி ஓகே லிசன். ராம் வந்து ஒரு பில்டிங்க கட்டுறதுக்கு 9 நாள் எடுத்துக்கிறான். சுத்தி வந்து ஒரு பில்டிங்க பிரேக் பண்றதுக்கு இவன் கட்டுறான்டா, இவன் உடைக்கிறான். அவன் 15 நாள் எடுத்துக்கிறான். 2 பேரும் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னா, ஆல்டர்னேட்டா வேலை பார்க்குறாங்க. யார் ஆரம்பிக்கிறா? ராம் ஆரம்பிக்கிறான். அப்ப எவ்வளோ நாள்ல அந்த வேலை முடிஞ்சிருக்கும்? சிம்பிள்டா. ராமு, சுதி 2 பேரும் சேர்ந்து செஞ்சான். நல்லா கவனிங்க. ராமால ஒரு வேலைய 9 நாள்ல முடிக்க முடியும். பட் சுதியால ஒரு வேலைய 15 நாள்ல பிரேக் பண்ண முடியும். முதல்ல இது புரியுதாமா எல்லாருக்கும்? இப்ப 2 பேருமே வேலை செய்றாங்க அப்படின்னா பிளஸ். பட் ராம் மட்டும் தான் அந்த வேலைய செய்றான். சுத்தி வந்து என்ன பண்ணுது? அந்த வேலைய கெடுக்குது. சோ மைனஸ் குடுத்துருக்கேன். இப்ப நான் என்ன எடுக்க சொன்னேன்? டோட்டல் வொர்க்க கண்டுபிடிக்க சொன்னேன். கரெக்ட்டா? டோட்டல் வொர்க்குக்கு என்னடா சொன்னேன்? எல்சிஎம் எடுங்கன்னு சொன்னேன். 9க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தா என்னடா வந்திருக்கும்? 45. 45 வொர்க்க 9 டேஸ்ல செஞ்சுச்சுன்னா 5 வேலை. 45 வொர்க்க 15 டேஸ்ல செய்யுது அப்படின்னா 3 வேலை. இதோட மீனிங் என்னம்மா? ராம் 5 வேலைய செய்றானா, சுதி 3 வேலைய கெடுக்கும். இது புரியுதாம்மா எல்லாருக்கும்? இதுல யாருக்காவது டவுட் இருக்காடா? இப்ப 2 பேரும் எப்படி செய்றாங்கன்னா, நேத்து மேம் ஏதாவது ஆல்டர்னேட் சம் சொன்னாங்களா? ஓகே காவ்யா. மா நடத்துனாங்களா நேத்து?
சரி ஓகே லிசன். நடத்துறாங்க நடத்தல கவனிங்க. என்ன பண்றேன் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 2 வேலையை பார்க்க முடியும். ஏன்னா இவன் 5 பில்டிங்க கட்டினா இவன் 3 பில்டிங்க உடச்சிட்டு போயிடுவான். அப்ப 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 2 வேலை. பட் இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஆல்டர்னேட் டேஸை பேஸ் பண்ணி இருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ராம் வந்து 5 பில்டிங்க கட்டியிருப்பான். செகண்ட் டே சுதி வந்து 3 பில்டிங்க இடிச்சிருப்பான். அப்ப 2 நாள்ல 2 டேஸ்ல 2 பில்டிங்க கட்டியிருப்பாங்க. இது புரியுதாமா? இதுல யாருக்காவது டவுட் இருக்காடா? இப்ப என்ன பண்ணுங்கன்னா முத விஷயம் 2 பேருமே வேலையை செய்யறாங்கன்னா டைரக்டா எடுத்துக்கோங்க. பட் இதுல ஒருத்தவன் தான் வேலையை செய்யறான், இன்னொருத்தவன் அந்த வேலையை கெடுக்கிறான் இல்லையா? அப்ப வேலை செய்யறவனை இதுல இருந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 45ல இவன் எவ்வளவு செய்ய முடியும்? 5 வேலை செய்ய முடியும். 5 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கும்? 40. இப்ப நான் இதுக்கு வரேன். இப்ப 2 ஒர்க்க செய்யறதுக்கு 2 நாள்னா 40 ஒர்க்க செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? 40 நாள் ஆயிருக்கும் இல்லையா? இது புரியுதா இது வரைக்கும்? பட் எனக்கு இன்னும் ஒர்க் முடியல. எனக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளவு இருக்கு? 45 ஒர்க் இருக்கு. அப்ப இன்னும் நான் எவ்வளவு ஒர்க் செஞ்சிருக்கணும்? 5 ஒர்க் செய்யணும். இப்ப ஆரம்பிக்கிறவன் இவன், முடிக்கிறவன் இவன். ஆரம்பிக்கிறவன் இவன், முடிக்கிறவன். இப்ப மறுபடியும் வந்து ஆரம்பிச்சது யாரா இருப்பான்? இவன். இவனால ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் செய்ய முடியும்? 5 ஒர்க். அப்படி செஞ்சானா 40 + 5 45 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடும். எவ்வளோ டேஸ்ல? 41 டேஸ்ல. புரியுதாமா எல்லாருக்கும்? புரியலன்னா பிரச்சனை இல்லை, இன்னொரு தடவை கேளுங்க, சொல்லி கொடுக்குறேன். இது கிளியரா? மேம் சொல்லுங்கம்மா. மேம் அங்க 45 - 5 ஏன் மேம் பண்றீங்க? இப்ப நீங்க நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 45 வந்து 2வால மல்டிபிள் ஆகுதா அப்படின்னா 44 இதை வச்சு போவீங்க. பட் இதுல ஒரு வேலை பில்டிங் எனக்கு கட்டணும், கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் இடிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இடிக்காம போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதனால இவன் கட்டுவான் தானே அவனோடது, அதனால மைனஸ் பண்ணி எடுத்துக்க சொல்றேன். அப்ப எடுத்துட்டீங்கன்னா 40. முதல்ல 40 ஒர்க்கு கண்டுபிடிப்போம். 2 நாள்ல 2 வேலையை செய்ய முடியும்னா 40 நாள்ல 40 வேலையை செஞ்சிருக்க முடியும். 5 நாள் அப்ப இன்னும் அடுத்த நாள் வந்து இவன் 5 வேலையை முடிச்சிட்டானா அவன் வேலையே முடிஞ்சு போச்சு. இனிமேட்டு இவன் வந்து இடிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இடிக்காம போனாலும் பிரச்சனை இல்லை. புரியுதா? எஸ் மேம், புரியுது மேம். ஓகே சந்தியா. ஒன்ஸ் மோர். ஓகேமா லிசன், மறுபடியும் சொல்றேன். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், லிசன்டா. இப்ப 2 சம்மாவை பார்ப்போம். ராம் இருக்கான். இந்த சம் மாதிரி பார்க்கலையா நேத்து ஆல்டர்னேட்ல? எனக்கு ஒரு கிளாரிட்டிக்காக நான் கேட்கிறேன். ஆல்டர்னேட் நீங்க நேத்து பார்க்கலையா? இல்ல பார்த்தும் கேக்குறீங்களா எல்லாம்? ஓகே லிசன். இப்ப ராமு சுதீத் இப்ப 2 பேருமே வாழை கட்டுறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஓகேவாமா? ராமால 9 வாழை கட்ட முடியும், சுதீதால 15 வாழை கட்ட முடியும். 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா முதல்ல என்ன கண்டுபிடிக்க சொன்னேன்? எஃபிஷியன்சி. 9க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தா எவ்வளோடா வந்திருக்கும்? 45. அப்ப என் டோட்டல் ஒர்க்கே நான் என்னவா எடுத்துக்க சொல்றேன்? 45. 45 ஒர்க் 9 டேஸ்ல செய்யறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 வேலை. 45 வேலையை 15 நாள்ல செய்யறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 வேலை. முதல் நாள் வந்து இவன் 5 வேலையை பார்த்திருப்பான். ஃபர்ஸ்ட் டே வந்து. செகண்ட் டே வந்து இவன் 3 வேலையை பார்த்திருப்பான். மறுபடியும் தேர்ட் டே வந்து இவன் 5 வேலையை நீங்க இது மாதிரி கண்டுபிடிச்சு என்னைக்கு வருது? அதனால நான் என்ன சொல்றேன்னா முதல் நாள் இவனால 5 வேலையை பார்க்க முடியும், 2வது நாள் இவனால 3 வேலையை பார்க்க முடியும். அப்ப 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 8 வேலையை பார்க்க முடியும். எத்தனை நாள்ல? 2 நாள்ல. எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு? 45 ஒர்க் இருக்கு. 8ஓட ஏதாவது பண்ணா 45 வருமான்னு முதல்ல யோசிங்க. 8ஓட எதை பண்ணாலும் 45 வராது. அப்ப அதோட சின்ன நம்பர் யோசிக்க சொல்றேன். 8ஓட எந்த சின்ன நம்பரை பண்ணா 45 வரும்னா 40 வரும். 8ஓட 5 மல்டிபிள் பண்ணியிருந்தா கரெக்டா? அப்ப இங்க 5ஆல பண்ணீங்கன்னா இங்கேயும் 5ஆல மல்டிபிள் பண்ண. அப்ப 8 5s are 40 ஒர்க். 40 ஒர்க் செய்யறதுக்கு 2 × 5 10 டேஸ் ஆயிருக்கும். எனக்கு ஆனா 45 ஒர்க் தானேமா செய்யணும். ஆரம்பிச்சது இவன், முடிக்கிறவன். மறுபடியும் ஆரம்பிக்கிறது 6 தான். 6ஆல 5 வேலையை செய்ய முடியலமா? அது செய்யறதுக்கு அவன் எவ்வளவு நாள் எடுத்துப்பான்? 1 நாள். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 45 வேலையை செய்யறதுக்கு 11 நாள் ஆயிருக்கும். 2 பேரும் ஆல்டர்னேட்டா வேலை செஞ்சிருந்தாங்கன்னா. இது புரியுதா முதல்ல? இதுதான் ஆக்சுவலி ஒரிஜினல் ஆல்டர்னேட் மெத்தட். இது புரியுதாமா எல்லாருக்கும்?
ஓகேடா. ஓகேடா. ஓகே. இப்ப இதுவே இந்த கொஸ்டினுக்கு வரலாம். இதுல என்ன, இது 2மே வேலைய செய்றாங்க. பட் இதுல என்ன பண்றான், ஒருத்தன் வேலைய கெடுக்குறான். ராமு, சுஜித். ஒருத்தன் வேலைய செய்றான், இன்னொருத்தன் அந்த வேலைய ஸ்பாயில் பண்றான். டைம் பீரியட் எடுத்துக்கலாம். அதே 9 அதே 15. அப்ப டோட்டல் ஒர்க்கும் அதே தான் வந்திருக்கும். டோட்டல் ஒர்க் என்ன வந்திருக்கும்? 40 வந்திருக்கும். சேம் திங் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா, இவனுக்கு 5 வந்திருக்கு, இவனுக்கு 3 வந்திருக்கும். பட் இங்க என்ன மேட்டர்னா, இவன் அந்த வேலைய செய்வான். இவன் அந்த வேலைய கெடுப்பான். அப்ப 5 பிளஸ்லயும் 3 மைனஸ்லயும் எடுத்துப்பீங்க. அப்ப 2 வேலை நடந்திருக்கும். எத்தனை நாள்ல? 2 நாள்ல. இது புரியுதா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கெடுக்குறாங்க அந்த மாரியான சம் மட்டும் இருந்தா, அந்த வேலை செய்றான் இல்லையா? அவன முதல்ல இதுல மைனஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். அப்ப பண்ணீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கும்? 40 வொர்க். 2 வொர்க்க செய்றதுக்கு 2 நாள் ஆகுதுன்னா, 40 வொர்க்க செய்றதுக்கு 40 டேஸ் ஆயிடும். ஆரம்பிச்சது இவன் முடிக்க வேணாம், மறுபடியும் ஆரம்பிச்சது இவன். இவனால எத்தனை வேலைய பார்க்க முடியும்? 5 வேலைய. அத பார்க்கறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நாள் தேவைப்பட்டிருக்கும்? 1 நாள். அப்ப 45 வொர்க்க செய்றதுக்கு 41 நாள் ஆயிருக்கும்னு சொல்றேன். புரியுதாம்மா இந்த லாஜிக்கு? மறுபடியும் சொல்றேன். ஏன் மேம் இப்ப நீங்க இப்ப கேட்கலாம். மேம் 2 வொர்க்குக்கு வந்து 2 டேஸ்னா, ஏன் மேம் 44 பண்ணலாம்ல மேம்? 44 வொர்க்ஸ் 44 டேஸ்ன்னு எடுக்கலாம்ல மேம்? இப்படி ஒரு டவுட் வரும். பட் எனக்கு இங்க 41 டேஸ்ல வேலையே முடிஞ்சிருச்சு. இங்க 44 வருதுன்னா, நீங்க மறுபடியும் முழுசா கட்டுன வீட மறுபடியும் இடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அது எனக்கு தேவையே இல்லல்ல. அதனால அத எடுத்துக்கல. புரியுதாம்மா? எஸ் மேம். ஓகே காவ்யா. மத்தவங்களாண்டா? ஓகே ஃபாத்திமா. பிரேக் பண்ணா மைனஸ்ன்னு ஈக்குவேஷன்ல வராதா? மைனஸ்ன்னு வர்றதுனா ஏம்மா இந்த சம் வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக நடத்துனது. 2 பேருமே கட்டுனாங்கன்னா என்னன்னு. இதுதான் இந்த சம்மோட மீனிங். இதுதான் பிளஸ் மைனஸ் போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே ஷோபிகா. ஓகே பரத். ஓகே செல்வகனி. ஓகே. இது கிளியர் தானேம்மா எல்லாருக்கும்? மணி 9 ஆயிடுச்சு. பட் நான் ஒரு 2 சம் மட்டும் நடத்துறேன். லிசன். ஓகே கவனிங்க. ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட்ட 3 பேரும் சேர்ந்து முடிக்கிறாங்க. ஏ வந்து 10 நாள் வேலை பார்க்குறான். பியும் சியும் 4 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. இஃப் ஆல் ஆஃப் தம் வொர்க் டுகெதர்னா 14 ப்ராடக்ட் செய்ய இருக்கும். சிம்பிள்டா. ஏ வந்து ஒரு ப்ராடக்ட்ட முடிக்கிறதுக்கு 10 மணி நேரம் தேவைப்படுது. இதுவே பியும் சியும் சேர்ந்து பார்த்தாங்கன்னா 4 மணி நேரம் தேவைப்படுது. ஒருவேளை ஏ, பி, சி 3 பேரும் சேர்ந்து பார்த்தாங்க என் லாஜிக். நான் முதல்ல என்ன சொன்னேன்? திஸ் இஸ் யுவர் மந்திரம் இன் டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்னால யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் யுவர் எல்சிஎம். அப்ப 10க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். எவ்வளவு வந்திருக்கும்? 20. 20 வேலையை செய்யறதுக்கு 10 நாள் எடுத்துக்கிறான்னா ஒரு நாளைக்கு 2 வேலை. 20 வேலையை செய்யறதுக்கு 4 மணி நேரம் எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வேலை. அப்ப 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 7 வேலையை செய்ய முடியும். இது வரைக்கும் புரியுதாமா? டவுட் இருக்கா? ஐ மீன் 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா, ஏன்னா இதுல ஏ இருக்கா, இதுல பிசி இருக்காங்க. அப்ப 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா 7 ஒர்க்க செய்ய முடியும்னு அர்த்தம். 1 மணி நேரத்துக்கு. அப்ப இப்ப ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். 7 மணி நேரம் 7 ஒர்க்க செய்வாங்க 1 மணி நேரத்துக்கு. அப்ப 21 ஒர்க் செய்ய எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? நான் என்ன கேட்கிறேன்னு புரியுதா? 7 மணி நேரம் 7 ஒர்க்க செய்றாங்க 1 மணி நேரத்துக்குன்னா 21 ஒர்க்க முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? ப்ளீஸ் ரிப்ளை. 1 மணி நேரத்துக்கு 7 ஒர்க்னா 21 ஒர்க்க முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்டா தேவைப்பட்டிருக்கும்? வெரி குட். 3 மணி நேரம் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? எப்படி சொன்னீங்க? எப்படி சொல்லியிருப்பீங்கன்னா, 7ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 21 வருதுன்னு பார்ப்பீங்க. அத வேற எப்படி சொல்லலாம்? 21/7 இதையும் சொல்லியிருக்கலாம். இதே தான் இங்க சொல்றேன். அப்ப 1 மணி நேரத்துக்கு 7 ஒர்க்னா 20 ஒர்க்க செய்ய 20/7. பட் அவங்க ஒரு ப்ராடக்ட்ட செய்ய வேணாம். எத்தனை ப்ராடக்ட்ட செய்யணுமா? இந்த மாரி 14 பங்கு ப்ராடக்ட்ட செய்யணுமா? அப்ப ஒரு பங்குக்கு தான் 20/7. அப்ப 14 பங்குக்கு இன்டூ 14. 7 டேபிள் அடிச்சா 2 டைம். அப்ப எவ்வளவு நேரம் தேவைப்பட்டிருக்கும்? 40 ஹவர்ஸ் தேவைப்பட்டிருக்கும். இது புரியுதாமா எல்லாருக்கும்?
எஸ் மேம். ஓகே காவ்யா. ஓகே லிசன். இந்த சம்ம நான் 2 மினிட் டைம் தரேன். போடுங்க பாப்போம். இதோட முடிச்சுக்கலாம். 2 மினிட் டைம் தரேம்மா. போடுங்க குயிக்கா. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிச்சுட்டு நாங்க கொஞ்சம் பேசுவேன். பேசிட்டு போலாம். குயிக்கா. டைம் இஸ் 9:05. 9:07 வரைக்கும் டைம் தரேன். சம்முக்கு 2 நிமிஷமே ஜாஸ்தி. சீக்கிரம். டைம் முடிய போதுமா? முடிஞ்சிருச்சு. லிசன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்லெட் பைப் இருக்கு. இன்லெட் பைப்புங்கிறது என்னடா? ஃபில் பண்ணுதுன்னு அர்த்தம். அவுட்லெட் பைப்புனா என்னடா? வெளித்தள்ளுதுன்னு அர்த்தம். இப்ப நார்மலா கேக்குறேன். 100 டேங்க் இருக்கு. 100 டேங்க 20 நிமிஷத்துல ஃபில் பண்றீங்க. அப்போ 1 நிமிஷத்துக்கு எவ்வளவு டேங்க் ஃபில் பண்ணிருப்பீங்க? 100 டேங்க 20 நிமிஷத்துல ஃபில் பண்றீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு எவ்வளவு டேங்க் ஃபில் பண்ணிருப்பீங்கடா? 5 tank மேம். அவ்வளவுதான் மேட்ரு. இன்லெட் பைப்பு, அவுட்லெட் பைப்பு. சோ 1400 மீட்டர் கியூப் டேங்க் இருக்கு. டேங்க்னு எடுத்துக்கோ. அத 200 மினிட்ஸ்ல ஃபில் பண்றீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு 7 டேங்க். இது அதோட எஃபிஷியன்சி. சாரி, டைம் பீரியட். லிசன். 1400 டேங்க் இருக்குடா. 1 நிமிஷத்துக்கு 200 பண்ணுது. அப்ப 7 நிமிஷத்துல ஃபில் பண்ணிருக்குன்னு அர்த்தம். 1400 டேங்க் இருக்கு. 1 நிமிஷத்துக்கு 200 டேங்க் ஃபில் பண்ணுச்சுன்னா 1400 டேங்க ஃபில் பண்றதுக்கு 7 நிமிஷம் ஆயிருக்கும். அவுட்லெட் பைப்பாங்க. 20 இப்ப அவுட்லெட் பைப் இஸ் ஆல்சோ ஓப்பன். இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட். அதையும் ஓபன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ப இன்லெட்டும் ஓப்பன்ல இருக்கு, அவுட்லெட்டும் ஓப்பன்ல இருக்கு. அப்ப எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. அப்ப அவுட்லெட் மட்டும் ஓப்பன் ஆயிருந்தா எவ்வளவு நேரத்துல வந்து எம்டி பண்ணிருக்கும்னு கேட்கலாம். சிம்பிள் திங்மா. எஃபிஷியன்சி கண்டுபிடி. நான் என்ன சொன்னேன்? முதல்ல எல்சிஎம் எடுங்கன்னு சொன்னேன். 7க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தா எவ்வளோடா வந்திருக்கும்? 140. அப்ப 140 டேங்க 7 நிமிஷத்துல ஃபில் பண்ணுதுன்னா 1 நிமிஷத்துக்கு எவ்வளவு டேங்க்? 20 டேங்க். 140 டேங்க வந்து 7 நிமிஷத்துல 20 நிமிஷத்துல ஃபில் பண்ணுதுன்னா 1 நிமிஷத்துக்கு எவ்வளவு டேங்க்? 7 டேங்க். இவன் மட்டும் ஓபன் பண்ணாலே 20 டேங்க ஃபில் பண்ணிருப்பான். பட் இந்த ஆளு தண்ணிய வெளியேத்துறதுனால 7 டேங்க தான் இவனால ஃபில் பண்ண முடியுது. அப்ப வெளியேத்துறவன் 1 நிமிஷத்துக்கு எவ்வளவு டேங்க வெளியேற்றிருப்பான்? 13 டேங்க வெளியேற்றிருப்பான். இது புரியுதாமா எல்லாருக்கும்? அவ்வளவுதாமா. எனக்கு இப்ப இவனை தானமா கேட்கிறான். மொத்தமா 140 டேங்க் இருக்கு. எவ்வளவு எஃபிஷியன்சி? 13 எஃபிஷியன்சி. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல எடுத்துருக்காங்கம்மா. அப்ப 13 டேபிள் அடிச்சா 13 1 டைம், 130 10 டைம்ஸ் ஒரு ரிமைனிங் 10. ஆன்சர் 10 10/3ன்னு வந்திருக்கும். புரியுதாடா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் புரியுதாடா? இல்ல இன்னொரு தடவை சொல்லணுமா? ஓகே சோபிகா, ஓகே ஃபாத்திமா, ஓகே லிசன்.
வாங்க கொஞ்சம் பேசுவோம். அபிநயா, அங்கு கார்த்திகா, ஃபாத்திமா, குரு கிருஷ்ணா, காவ்யா, ரம்யா, ரெமிஜியஸ், ரித்திஷ்வாதி, சந்தியா, செல்வகனி, சிவபிரசாத், சோபிகா, ஷியாம், பரத், இந்துஜா, எல்லாருக்கும் கிளாஸ் நல்லா போதா? ஸ்னேகா, வினோதினி, எல்லாருக்குமே கிளாஸ் நல்லா போதாமா? ஏதாவது queries இருக்காமா? கிளாஸ் ஏதாவது புரியாம இருக்கா? ஸ்டாஃப் வந்து புரியலன்னு கேட்டா சொல்லி கொடுக்குறாங்களா எல்லாருக்கும்? இப்பதான் மேம் ஜாயின் பண்ணிருக்கேன், அதனால எப்படி சொல்றதுன்னு தெரியல மேம். என்ன காவியா கேக்குறீங்க? இப்பதான் மேம் ஜாயின் பண்ணிருக்கோம், உடனே சொல்லிட முடியாதுல்ல மேம். இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருந்தது. நீங்க என்னைக்கு காவியா ஜாயின் பண்ணீங்க? என்ன படிக்கிறீங்க? நேத்து ஜாயின் பண்ண மேம். நான் கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். கேட்டடா? ஓகே ஓகே எஸ் மேம். ஓகே. கேட்டுக்கு டைம் அண்ட் ஒர்க் இருக்குமா டாபிக்? ஓகேவா? ஓகே மேம். ஓகேடா. கிளாஸ் இன்னைக்கு நல்லா போச்சா? எனக்கு புரியுது மேம். நேத்துடா? நேத்து புரிஞ்சது மேம். நேத்து சிம்பிளான சம் தான் மேம். இது இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? ஆமா மேம். என் கிளாஸ்ல மட்டும் தான் கஷ்டமா கொடுக்குறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஓகே. மத்தவங்களுக்குலாம் தேங்க்ஸ் காவியா. மத்தவங்களாடா? ஓகே. உங்களுக்கு கிளாஸ் புரியணும். அதான் எங்களோட அல்டிமேட் எய்ம். புரியுதா? உங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சுன்னா, ஈவன் நீங்க எல்லாருமே வாட்ஸ்அப்ல என் நம்பர் இருக்கு. ஓகே ரெமிஜியஸ். இட்ஸ் மேம் கோயிங் குட். யாருக்காவது ஏதாவது queries இருந்துச்சுன்னா, தாராளமா அதுல மெசேஜ் போடுங்க. லைக் கிளாஸ் எப்படி போகுது? இல்ல கிளாஸ் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, இல்ல வேற ஏதாவது இருக்குன்னா தாராளமா மெசேஜ் போடலாம். புரியுதா? எனக்கு மெசேஜ் போடலாம். இல்ல வந்து இவங்க அப்படின்னா நசர் மேம் இருக்காங்க. நசர் மேம்க்கு மெசேஜ் போடலாம். இல்ல தனா மேம் உங்களோட இன்சார்ஜ்னா தனா மேம்க்கு மெசேஜ் போடலாம். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். புரியுதா? என்ன queries எப்ப இருந்தாலும் தாராளமா கேட்கலாம். இன்னைக்கு கிளாஸ் எல்லாருக்கும் புரியுதா? ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா, நான் உங்களுக்கு எடுத்து வர்றது எல்லாமே கொஞ்சம் எனக்கு ஈஸி லெவலே கொஸ்டின்ஸ் வரமாட்டுது. எனக்கு குடுக்குறது எல்லாமே மெயின்ஸ் லெவல், கொஞ்சம் ஹார்ட் லெவல் தான் எனக்கு குடுக்குறாங்க. டிஃபிகல்ட் லெவல். மேபி என்னைக்காவது நானும் கொஞ்சம் ஈஸியா நடத்துனேன்னா, எனக்கு தெரியல. நானும் தான் கேட்டு தான் இத எடுக்கிறேன். ஏன்னா நான் தானே உங்களுக்கு டைம் டேபிள் போடுறேன். ஏன்னா நானும் ஈஸியாவே எடுத்தேன் அப்படின்னா, உங்களுக்கு ஹார்ட் லெவலே அப்ப தெரிஞ்சுக்க முடியாது. அந்த ஒரு ரீசன் தான். ஸோ நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் குடுத்தேன் அப்படின்னா, அந்த சம்ம அதுல கூட போட பாருங்க. ஆ எனக்கும் ஈஸியா நடத்துறது தான் ஈஸி. கஷ்டமா நடத்துறது எனக்கும் கஷ்டம் தான். ஏன்னா, அது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு பாத்தீங்களா, இன்னைக்கே நான் ஒரு சம்முக்குன்னா ஒரு எக்ஸாம்பிள் போய் தான் நடத்த வேண்டியதா இருக்கு. ஸோ எனக்கும் ஈஸியா எடுக்கிறது தான் ஈஸி. பட் கஷ்டமா எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு உங்க எக்ஸாம் பேட்டர்ன் படி கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு பார்க்குறேன். புரியுதா? ஸோ அதனால கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா தாராளமா கேளுங்க. என்ட்ட கேளுங்க. இவங்க சுஜாதா மேம் இருக்காங்க. சுஜாதா மேம்ட்ட கேட்கிறதா இருந்தா கேளுங்க. அன்மோல் சார் வராங்க. அன்மோல் சார்ட்ட கேட்டு பாருங்க. என்ன டவுட்னாலும் தாராளமா எப்ப வேணாலும் கேளுங்க. எந்த ஸ்டாஃப் கிட்ட வேணாலும். ஓகேவாம்மா? அண்ட் நான் இன்னைக்கு 2 சம்ம மட்டும் ஹோம் ஒர்க்கா தரேன். 49, 50. இந்த 2 சம்ம மட்டும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. புரியுதாடா? ஈவன் இந்த சம்முக்கு ஆன்ஸரே வராட்டியும் எனக்கு நாளைக்கு வந்து சொல்லுங்க. மேம் எனக்கு ஆன்ஸர் வரல. நாளைக்கு நான் இல்ல. நாளைக்கு சுஜாதா மேம். எனக்கு மெசேஜ் போடுறதா இருந்தா கூட போடுங்க. மேம் எனக்கு ஆன்ஸர் வரலன்னு. நான் உங்களுக்கு குரூப்ல சால்வ் பண்ணி அனுப்பி விடுறேன். புரியுதாம்மா? ஓகே காவியா. ஒரு செகண்ட். நீங்க எனக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாமே காவியா, புக் எனக்கு வரலன்னு. நான் கேட்டேன்ல எல்லார்ட்டயும் புக் இருக்கான்னு. லிசன். சாரி ஏன்னா மேம். எனக்கு சாட் பாக்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் தனித்தனியா ஓப்பன் பண்ண வேண்டியதா இருக்கு. அதான் ப்ராப்ளம். சொல்லுங்க ஷியாம். 49 என்னடா? மேம் ஆக்சுவலி சுஜாதா மேம் நேற்று நடத்துனாங்க மேம் டைம் அண்ட் ஒர்க். இல்ல நேத்து தானே எடுத்திருப்பாங்க டைம் அண்ட் ஒர்க்க. நடத்துனாங்க மேம். ஆனா வந்து இந்த மாதிரி சம்ஸ் நடத்தலாம் ஆக்சுவலி. ஏன்னா நீங்க வேற என்ன நடத்துறது மாடல் நடத்துனாங்க? சிம்பிள் சம்ஸ் தான் நடத்துனாங்க. இந்த பில்டிங் டிஸ்ட்ராயிங்லாம் நடத்துவாங்க மேம். அப்புறம் சிஸ்டம்ஸ் பைப்ஸ்லாம். அதெல்லாம் பெட்டர் வந்து நீ ஒரு டாபிக் எடுத்தா ஒரே ஃபேக்கல்டி ஃபாலோ பண்றது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஸ்ட்ராட்டஜினா என்ன மாரி கேக்குறீங்க? ஒரே மாரி பேட்டர்ன்ல நடத்த சொல்லி கேக்குறீங்களா? ஃபேக்கல்டியா இருந்தா இப்ப நீங்க டைம் ஒன் ஒர்க் நடத்தீங்கன்னா நீங்களே 2 கிளாஸும் வந்தாங்க.
ஓகே. ஒரே ஸ்டாஃபே 2 அதாவது டாபிக் வந்து 2 நாள் போகுதுன்னா, ஒரே ஸ்டாஃபே இந்த 2 நாள் எடுத்தா பெட்டரா இருக்கும்னு யோசிக்கிறீங்க. அதானே சொல்றீங்க ஷியாம்? ஆமா. ஓகேம்மா. நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அந்த மாரி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிப்ளை. ஓகே. எனக்கு இந்த கொஸ்டின்ல ஏதோ தப்பு இருக்கு. ஒரே செகண்ட். இது என்னன்னு பாருங்கம்மா. புக் வச்சிருக்கோங்க. இது ஐ இல்ல. ஐ திங்க் பி. A and B can together complete the piece of work in 20 days. B and C together completed in 36 days. A start the work and work on it alone for 6 days. B takes up the job and continue it for 12 days. Finally, W இல்ல C. C finishes in 54 days. அப்ப A மட்டும் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? அம்மா கொஞ்சம் இந்த காவியா உங்களுக்காக தான் இந்த கொஸ்டினை காமிக்கிறேன். கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்களேன். ஓகே ஷியாம், நான் நெக்ஸ்ட் வீக் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரே ஸ்டாஃபே 2 டாபிக்கே எடுக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். மேம் கொஞ்சம் சம் சொல்றதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் கொஞ்சம் பேசிக்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் சம் போலாம். என்ன சொல்றீங்களா? உங்களே இல்ல மேம், பொதுவாவே சொல்றேன் மேம். சம் ஃபார்முலாஸ் கொஞ்சம் பேசிக்ஸ் சொல்லிட்டு போலாம் மேம். டைரக்டாவே சம் போனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இல்லடா, இது நேத்து தான் உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கோட பேசிக்ஸ். உங்களுக்கு நான் இன்னைக்கு சொன்ன ஃபார்முலாலாம் நேத்தே ஓகே தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு 2வது நாள் நான் போறது. ஓகே நான் அதனால தான் கொஞ்சம் கஷ்டமான சம்மே எடுத்துட்டு வந்தேன். இல்லாட்டி எல்லாருமே ஓகே மேம். ஃபர்ஸ்ட் டே நேத்து இவ்ளோ கொஞ்சம் கஷ்டமாலாம் லேட்டா. எடுக்க மாட்டோம். ஓகே மேம். அதனாலதான் நான் சொன்னேன். பட் அவங்க ஸ்டில் நான் வந்து கேட்டுக்கிறேன். சொல்டா. சுஜாதன் மேம் சால்வ் பண்ணது டிஃப்ரெண்டா இருந்துச்சு மேம். நீங்க சால்வ் பண்ணது டிஃப்ரெண்டா இருக்கு. அதனாலதான் மேம் சொன்னேன். ஓகேம்மா. எது ஈஸியா உங்களுக்கு தோணுது? இல்ல மேம், ஆக்சுவலி அவங்க சால்வ் பண்ண சம்ஸே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் மேம். இன்னைக்கு நம்ம பார்த்ததுல பைத்தன் சிஸ்டம்ஸ் வந்துச்சு, அப்புறம் பில்டிங் அண்ட் டிஸ்ட்ராயிங்லாம் வந்துச்சு மேம். அதெல்லாம் ஓகே. நேற்றுக்கு சால்வ் பண்ணேன். பட் அதுலயும் வந்து அவன் மட்டும் தனியா வேலை பார்த்திருக்கான், சேர்ந்து வேலை பார்க்கறான், இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும்ல நேத்து அவங்க சால்வ் பண்ணதுலயும். நெகட்டிவ் ஆக்சுவலி இல்ல மேம். ஆக்சுவலி நேத்து அவங்க எத்தனை சம் போட்டாங்க? மத்தவங்க எல்லாம் எந்த இதுவுமே இல்லையாமா? இந்த 2 பசங்க மட்டும் தான் பேசுறாங்க. இந்த 2 மேம் சம்ம மட்டும் ட்ரை ஒரே ஒரு நிமிஷமா. இந்த 2 சம்ம மட்டும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. புரியுதா? சொல்லுங்க. சொல்லுங்க, யாரோ பேச வந்தீங்களே. என்ன சொல்ல மேம் வந்தீங்க? மேம் நீங்க வந்து சொல்லுங்கம்மா. கொஞ்சம் டஃப் சம்மா நடத்துறீங்க மேம். ஆனா மத்த கிளாஸ்லாம் நடத்தும் போது கொஞ்சம் சிம்பிளா நடத்துறாங்க மேம். அவங்களும் கொஞ்சம் டஃப்பான சம் நடத்தினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மேம். சோ அவங்களையும் கொஞ்சம் டஃப்பா எடுத்து நடத்த சொல்றீங்க. எஸ் மேம். ஏன்னா கேட்டுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பா இருந்தனால அவங்களும் டஃப்பா நடத்துனாங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஈஸியா நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே பரத். நான் உங்களோட கமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். வேற ஏதாவது இருக்காமா? இன்னைக்கு நீங்க 3 சொல்லியிருக்கீங்க. எல்லா முதல்ல எடுக்கும்போது பேசிக்கா என்னென்ன ஃபார்ம்லாம் இருக்கு அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரே இப்ப 2 டாபிக் வந்து ஒரே டாபிக் 2 நாள் போச்சு அப்படின்னா ஒரே ஸ்டாஃபே எடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும். அடுத்து வந்து லைக் கொஞ்சம் 2 நாள் பார்க்குறோம்னா 2 நாள்லயுமே கொஞ்சம் கஷ்டமான சம்ஸா எடுத்தா ஈஸியா மட்டுமே பார்க்காம கஷ்டமான சம்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும். இந்த விஷயம் சொல்லியிருக்கீங்க. வேற ஏதாவது இருக்கா? ஓகே. ஓகேம்மா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டியாம்மா காவ்யா? எடுத்துட்டேன். நேத்து நான் கொஞ்சம் கிளாஸ் லேட்டா தான் மேம் ஜாயின் பண்ணேன். அதனால பேசிக்ஸ் சொன்னாங்களான்னு தெரியல மேம். ஓகே காவ்யா. ஓகே மேம். ஓகேம்மா. நாளைக்கு இந்த 2 சம்மையும் போட்டுட்டு வாங்க. இன்கேஸ் போடல அப்படின்னா நான் குரூப்ல வந்து ஒரு சம்ம சால்வ் பண்ணி ஒரு ஆடியோ ரெக்கார்ட் போடுறேன். அதை கேட்டுக்கோங்க. ஓகேம்மா. தேங்க்யூ. இல்லாட்டி நாளைக்கு நான் வேணாம், நானே வந்து நடத்துறேன். நானே சொல்லிக் கொடுக்குறேன். சுஜாதா மேம் வேணாம். ஏன்னா அவங்க அடுத்த டாபிக் பார்க்கணும். தேங்க்யூம்மா. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ மேம். பாய்மா. பாய் தேங்க்யூ காவ்யா. மேம். பாய்மா. Thank you, ma'am. பாய் ரெமிஜியஸ். பாய் சிந்துஜா.